இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான 4 கிரெடிட் கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மள மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் சர்ஜார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே வந்து கிடைக்காது. ஸோ இதுக்குனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸில் வந்து ஃபியூல் பர்ச்சேஸுக்குனே வந்து ஸ்பெசிஃபிக்காக கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டில் வந்து பர்டிகுலராக 4 கிரெடிட் கார்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த 4 கிரெடிட் கார்டு தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 கிரெடிட் கார்டில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ, நீங்கள் எந்த பல்கில் வந்து அதிகமாக பெட்ரோல் இல்லை டீசல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிரெடிட் கார்டை நம்ம வந்து அப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ்க்கு வந்து அதிகமாக நம்மளால் மணி வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ கிரெடிட் கார்டோட லிங்க் எல்லாமே வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கார்டு ஒர்த்துன்னு தோணுதோ அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்மளோட டாப் 4ல வந்து 4th பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்கோட பிபிசிஎல் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு பாரத் பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து கிடைக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெல்கம் பெனிஃபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயினிங் ஃபீ 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த 500 rupees உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணும் விதமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் போனஸாக 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நீங்கள் ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு 500 ரூபாய் அதில் வந்து கேஷாகவே உங்களோட அந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆயிரும் உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் பெனிஃபிட்டாக அந்த 500 ரூபாயும் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுல நமக்கு வந்து டோட்டலாக 4.25% வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாரத் பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் 1% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் சர்ஜார்ஜஸ் அப்படின்னு ஒன்று ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலையுமே வந்து பிடிப்பாங்க. நம்ம எந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்ல வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் ஸோ அந்த அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 1% சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த 1% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அது போக 3.25% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 100 ரூபாய் நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 3.25% அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் சர்ஜார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 4.25% வரைக்கும் ஃபியூல் பர்ச்சேஸில் உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் ராசரி இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க, இல்லை மூவி டிக்கெட் புக் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஹோட்டலில் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு பில் பேமெண்ட் எதுவும் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி டைனிங் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இந்த ஒரு கார்டில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதிகபட்சமாக ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இல்லாமல் வேறு ஏதாவது ரீட்டைல் ஸ்டோரில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 rupeesக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக அடுத்த ஒரு 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து 50,000 இல்லை 50,000க்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேசிங் அண்ட் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ரினிவல் ஃபீ 500 rupees வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட். அடுத்தது இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த 500 rupees தான் உங்களுக்கு டேலி பண்ணும் விதமாக அந்த 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கார்டை ஆக்டிவேட் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்மளோட
நம்மளோட டாப் 4ல தேர்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலோட டைஅப்பில் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களால் நிறையவே வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கிரெடிட் கார்டை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெல்கம் பெனிஃபிட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1250 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு 250 ரூபா கேஷாகவே வந்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். பட் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர வந்துட்டு உங்களுக்கு 4% வரைக்கும் வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 4% ரிவார்ட்ஸை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் வந்துட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு மேலே, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இதை தவிர நீங்கள் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20 ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா 4% அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4% தான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பெட்ரோல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 எட்ஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1% கேஷ்பேக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ஏதாவது பர்ச்சேசிங் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்துட்டு 5 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ரேஞ்சுக்கு உள்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூல் பர்ச்சேஸை தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயிலை வந்து எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேமெண்ட் அது பண்ணுறது, வாலெட் பேமெண்ட்டு, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேசிங், அப்புறம் வந்து யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டு, கவர்மெண்ட் ரிலேட்டடான பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு நீங்கள் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1250 ஏஜ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இது நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த 500 ரூபீஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் ஆனுவல் டார்கெட் வந்து 3.5 லேக் 3.5 லேக்குக்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக இந்தியன் ஆயிலில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். பட் இன்னும் பேலன்ஸ் 2 கிரெடிட் கார்டு இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 4ல செகண்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. ஸோ இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லையும் ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க, HDFC பேங்க்லையும் ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ரெண்டில் எது அதிக பெனிஃபிட் இருக்குதோ ஸோ அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 லிட்டர் ஃபியூல் வரைக்கும், அதாவது 50 லிட்டர் ஃபியூலுக்கான அந்த கேஷை வந்து உங்களால் வந்து ஒரு ஆனுவலுக்கு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஹைலைட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ரெகுலராக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பெட்ரோல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களால் ஒரு ஆனுவலுக்கு 50 லிட்டர் அதாவது 5000 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இதோட ஹைலைட்டான பெனிஃபிட். இதை தவிர வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவலுக்கு 50 லிட்டர் பெட்ரோல் வரைக்கும் இதில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு இதில் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுல. நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது 5% வரைக்கும் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 5%லையும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ரிசீவ் பண்ண அடுத்த 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக உங்களால் 250 ஃபியூல் பாயிண்ட் வரைக்கும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ஃபியூல் பாயிண்ட்
தான் வந்து கொடுப்பாங்க அதிகபட்சமாக. நீங்கள் எவ்வளோ ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் 250 பாயிண்ட்டுக்கு மேலே அந்த மாதத்தில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு. இதுக்கு அடுத்த 6 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ஃபியூல் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதாவது ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு இருக்க 6 மாதத்துக்கு வந்து 250 கேஷ்பேக் பாயிண்ட் அதிகபட்சமாக கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு. அப்படி 6 மாதத்துக்கு 250 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் பெட்ரோல் போடும்போது. அதே இது வந்து அதுக்கு அடுத்த 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 250 பாயிண்ட் வரைக்கும்லாம் ஏர்ன் பண்ண முடியாது. 150 பாயிண்ட் தான் அதிகபட்சமாக 150 பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களால் வந்துட்டு இந்த பெட்ரோல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசரி அப்புறம் வந்து வேறு ஏதாவது பில் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் இது பண்ணும்போது அதில் 5% வரைக்கும் உங்களால் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலேயும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா POS மெஷின் மூலமாகவோ இல்லை வந்து இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த 5% அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர மற்ற இடங்களில் இப்போ ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண அந்த 2 தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இந்த கார்டில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து 50 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கார்டு மாதிரி தான் 500 ரூபாய் வரைக்கும் இதில் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஜாயினிங் ஃபீயும் 500 ரூபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ரினிவல் ஃபீயும் அதே மாதிரி 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ரினிவல் ஃபீயை நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த 1 இயர்க்குள்ளே 50,000 இல்லை 50,000க்கு மேலே நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே இந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிவர்சல் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டார்கெட் தான், ஈஸியாக உங்களால் வந்து ரிவர்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் பிளேஸில் வந்து செகண்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு. அடுத்தது நம்மளோட டாப் 4ல் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IDFC பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டுலாம் 50 லிட்டர் அப்புறம் வந்துட்டு 5% கேஷ்பேக் இந்த மாதிரி தான் சொல்லிப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களால் ஒரு ஆனுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுல. அதாவது வந்துட்டு 175 லிட்டர் வரைக்கும் நம்மளால் ஃபியூலில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கிரெடிட் கார்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ வெறும் 250 ரூபா மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து 7,500 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஜாயினிங் ஃபீ, 500 ரூபாய் ரெனிவல் ஃபீ. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 175 லிட்டர் வரைக்கும் உங்களால் ஃபியூலை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ரியாலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வாங்கி ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இல்லை 500 ரூபாய்க்கு மேலே நம்ம ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து எனக்கு ரியாலிட்டியாக நடக்கவும் செஞ்சுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை வாங்கி ஃபஸ்ட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HP பெட்ரோல் பங்கில் வந்து போடணும். இதில் வந்து இது HPயோட தான் டைப்பில் வந்து இவங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா HP பெட்ரோல் பங்கோட டைப்பில் இருக்கிறதுனால HP பெட்ரோல் பங்கில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து 500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பில் ஜெனரேட் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு செக் பண்ணும்போது எனக்கு கிரெடிட்டட் ஆகல. அப்புறம் கால் பண்ணி கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த பில் ஜெனரேட் ஆகும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து அதில் கிரெடிட்டட் ஆயிரும். அதை நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு அந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து அப்படியே ரீஃபண்ட் ஆயிருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா வரைக்கும் வெல்கம் பெனிஃபிட்டாக வந்து ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டில் 500 ரூபாய் வரைக்கும் ரீஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெல்கம் பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பிராண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேணும்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நிறைய டீட்டெயில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கிடைக்கக்கூடிய இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் டைப்பில் வந்து வெளியிட்டிருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் UPI அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் UPI பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ராசரி அப்புறம் வந்துட்டு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் இந்த மாதிரியான பேமெண்ட் இது பண்ணுறதுலையும் உங்களுக்கு 5% வரைக்கும் இதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்கோட
ஃபாஸ்டாக் வந்து நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதில் 5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லவஞ்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எவ்ரி குவார்ட்டர் இயருக்கும் ஒரு லவஞ்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹2 நீங்கள் வந்து ஃபுட்டு எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்க முடியும் அதில். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரூமு, ஃப்ரீ ஒய்ஃபை, இது மாதிரி எல்லா விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் வந்துட்டு இந்த ஒரு லவஞ்ச் ஆக்சஸ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டும் கூட. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ ₹500 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ₹500 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணும் விதமாக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூல் பர்ச்சேஸில் உங்களுக்கு அந்த ₹500 வந்து அப்படியே ரீஃபண்ட் வந்து பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் வந்துட்டு ஹெச்பி பெட்ரோல் பங்கில் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5% வந்து இதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு அதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். இந்த 5% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு பில்லு ஜெனரேட் ஆகும்போது அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகலி நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல இந்த கார்டு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் வந்து அதிகமாக இல்லை. ஸோ ஹெச்பி பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லாங்கில் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் நியரஸ்ட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தான் இருக்கும்போது நமக்கு அங்கே வந்து இந்த கார்டு வந்து யூஸ் ஆகாது. நீங்கள் மற்ற பெட்ரோல் பங்கில் வந்து ஃபில் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு எது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹெச்பி பெட்ரோல் பங்கில் வந்து நம்ம ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது பைக் வந்து நல்ல மைலேஜ் வருது. அதர் பெட்ரோல் பங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட. அதே மாதிரி ரிலையன்ஸ்லேயும் வந்து நல்ல மைலேஜ் தரும். ஸோ இந்த ஒரு ரீசன். அதே மாதிரி அதிகமாக எனக்கு வந்து இதில் கேஷ்பேக் வந்து கிடைக்கிறது, அப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து நாம சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 4 கிரெடிட் கார்டில் வந்து எது பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.